டே 2 ஆஃப் அம்மா வீடு யாருக்கு ஜாலியாக இருக்கோ இதன் குட்டிக்கு தான் ஊருக்கு வந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவன் கேட்குறது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. எங்கள் அண்ணனுங்க 2 பேர், எங்கள் அப்பா, அப்புறம் வந்து ஊருக்கு போனால் அங்கே மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறானோ டான்னு வந்துடும். நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால மட்டன் பிரியாணி. என்ன தான் சென்னையில் வெரைட்டியாக சாப்பிட்டாலும் இந்த மட்டன் கறியோட டேஸ்ட் வந்து ஊரில் உள்ளது மாதிரி வராதுங்க. அந்த வெள்ளாட்டங்கறி அப்படியே அது கலரை பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சென்னையில் எப்பயுமே வந்து சிக்கன் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக மட்டனாக வாங்கி மட்டன் குழம்பு மாதிரி வச்சுட்டு அப்புறம் மட்டன் பிரியாணி போட்டாச்சு. ஈவினிங்காக ஒரு 5 மணிக்கு மாமியார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அம்மா வீட்டிலேருந்து. அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் தான். நாங்கள் மன்னார்குடி டவுனு. மன்னார்குடியிலேருந்து ஒரு 10 நிமிஷம் வல்லான்குடிக்காடு கிராமம் தான் வந்து ஹஸ்பண்ட் ஊர். போகிற வழியில் சன் செட் ஆகிற நேரமாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பாடு என்னன்னு பார்த்தா ஆட்டுக்கால் குழம்பா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதுவும் என் மாமியார் சூப்பராக வைப்பாங்க இந்த ஆட்டுக்கால் குழம்பு. அப்படியே தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பும் தோசையும் தான். தோசையை நைஸாலாம் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கல் தோசையாக ஊற்றி அதில் நிறையா அந்த குழம்ப ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இந்த குழம்பு வச்சா தான் அந்த தோசையில் ஊற்றி அது ஊறி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசையை ஊற்றி பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு சூடாக சாப்பிடணும், அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோசையில் அந்த ஆட்டுக்கால் ரசம் ஊறி சூப்பராக இருக்கும். யாருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த குழம்பு வச்சு கலக்கியும் போட்டுக்கிட்டேன். பெட்டு கவர் வந்து போன வாட்டி வந்தப்பயே ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தேன். பெட்டுக்கு வந்து ஒரே ஒரு கவர் தான் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி 2 தான் வச்சுக்கிட்டு மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு. ஒயிட்டாக இருக்கேன்னு எனக்கு விரிக்கிறதுக்கே யோசனையாக இருந்துச்சு. நான் ஒயிட் கலர் அப்படின்னாலே அதை யூஸ் பண்ணவே மாட்டேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டு. சரி விரித்து தான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு என் ரூம் கலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாளுங்க, அவ்வளோக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பெட்டெல்லாம் நாங்கள் வந்து குழந்த பிறந்தோன்னா உச்சா போய் எல்லாமே வீணாக போய் மறுபடியும் 2வது பெட் வாங்கிட்டோன்னு. அப்படியே 1 வயசு வரைக்குமே இங்கே தான் வச்சுருந்தேன். அப்போ பெட்டில் தான் படுத்திருப்பான். ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன், உச்சா போகாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துப்பேன். நைட்டு தூங்குறப்ப அவன் தூங்குறதுக்கு கீழே ஒரு 2 பெட்ஷீட் போட்டு அப்படி தான் தூங்க வைப்பேன். அதனால் மோஸ்ட்டாக வந்து இந்த பெட்டில் உச்சாவே அவன் போகலை. நீ பார்த்தா ஒரு 3-4 தடவை தான் உச்சா போயிருந்திருப்பான். அந்தளவுக்கு பார்த்து வச்சுப்பேன். எனக்கு குட்டி பிறந்து ஒரு 6 மாதம் இருக்கிறப்பையிலேருந்தே அவன் தூங்குறதுக்கு முன்னாடி அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா நிற்க விட்டு உச்சா போக விட்டுருவேன். கொஞ்சம் அலுப்பு பார்க்காம அடிக்கடி எழுந்திரிச்சு அவனை உச்சா இருக்க விட்டுருவேன். அதனாலேயே பெருசாக அவன் பெட்டில் போகலை. எனக்கு ஒரு 6 மாதத்துலேருந்தே உச்சா இருக்க விட்டு பழக்கினதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 வயசுக்கிட்டலாம் யுதன் குட்டிக்கு உச்சா வந்தால் அழகாக சொல்லிடுவான். நாங்களும் வாஷ்ரூம் கழிச்சிட்டு போயிடுவோம். பத்திரமா வச்சுருந்த இந்த பெட்டை ஏன் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வேறு எந்த பெட்டில் போய் படுத்தாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடைக்கவே கிடைக்காது. தூங்குறதுக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனாலேயே பார்த்து வச்சுருந்தேன்.